டிசி ஷண்ட் ஜெனரேட்டருடன் பிணைத்துள்ள 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை கொண்டு ஒரு எம்ஜி செட்டை துவக்கி லோடு செய்தல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல் விளக்க பாடக்காணொளியில் ஒரு மின் பணியாளர் எப்படி டிசி ஷண்ட் ஜெனரேட்டருடன் பிணைந்துள்ள 3 பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் கொண்டு ஒரு எம்ஜி செட்டை துவக்கி சுமைப்படுத்துதலை காண்போம். நோக்கங்கள்: இப்பயிற்சியின் இறுதியில் நீங்கள் திறம்பெற இருப்பவை: 3 பேஸ் மோட்டாரை ஸ்டார்டருடன் இணைத்தல், ஒரு டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், ஃபீல்டு ரெகுலேட்டர் அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டர் ஆகியவைகளை இணைத்தல், 3 பேஸ் ஏசி மோட்டாரை துவக்குதல், ஃபீல்டு ரெகுலேட்டரை மாற்றியமைத்து டிசி வோல்டேஜை அதிகப்படுத்துதல், ஜி செட்டின் மொத்த செயல்திறனை தீர்மானம் செய்தல். கருவிகள் சாதனங்கள்: மின்பணியாளர் கருவிப்பெட்டி 1 செட், எம்ஐ வோல்ட்மீட்டர் 0 முதல் 500 வோல்ட் 1, எம்ஐ அம்மீட்டர் 0 முதல் 15 ஆம்பியர் 1, எம்சி அம்மீட்டர் 0 முதல் 2.5 ஆம்பியர் 1, எம்சி அம்மீட்டர் 0 முதல் 15 ஆம்பியர் 1, எம்சி வோல்ட்மீட்டர் 0 முதல் 250 வோல்ட் 1, பவர் பேக்டர் மீட்டர் 500 வோல்ட் 15 ஆம்பியர் 0.5 பின்னோக்கு முதல் 0.5 முன்னோக்குதல் வரை 1. டெக்கோமீட்டர் அளவுகள் 50 முதல் 3000 RPM 1. இயந்திரங்கள்: 3 பேஸ் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் 5 HP 500 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் 500 வோல்ட் 16 ஆம்பியர் உடன் 1. டிசி ஷண்ட் ஜெனரேட்டர் 5 கிலோ வாட் 220 வோல்ட் ஃபீல்டு ரெகுலேட்டருடன் 1. லேம்ப் பேங்க் 5 கிலோ வாட் 250 வோல்ட் 1. பொருட்கள்: ஐசிடிபி ஸ்விட்ச் 16 ஆம்பியர் 500 வோல்ட் 1. லேம்ப் பிடிப்பான் பெண்டன்ட் 2. லேம்ப் 250 வோல்ட் 100 வாட்ஸ் பல்பு 2. பிவிசி காப்பீட்ட அலுமினியம் கேபிள் 7 1.5 கேபிள் 4 மீட்டர். டி ஸ்விட்ச் 16 ஆம்பியர் 250 வோல்ட் 1. இப்விசி இன்சுலேட்டட் இணைக்கும் கேபிள் தேவையான அளவு. ஐசிடிபி ஸ்விட்ச் 16 ஆம்பியர் 250 வோல்ட் 1. செய்ய வேண்டிய வேலை 1. ஒரு எம்ஜி செட்டை துவக்குதல், இயக்குதல் மற்றும் லோடு ஏற்றுதல். ஏசி மோட்டாரையும் மற்றும் ஜெனரேட்டரையும் இணைக்கவும். ஏசி மோட்டாரை இயக்கவும். டேக்காமீட்டரை பயன்படுத்தி அதன் வேகத்தை அளக்கவும். டிசி ஜெனரேட்டரின் வரையறுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை ஏற்படுத்தி வோல்ட் மீட்டர் V2 வின் அளவை குறிக்கவும். லோடு ஸ்விட்ச் S2 இணைக்கவும். ஸ்விட்ச்களை இணைத்து லேம்ப் லோடுடை சிறிதாக உயர்த்தவும். எம்ஜி செட்டின் வரையறுக்கப்பட்ட கெப்பாசிட்டி வரை உயர்த்தவும். ஒவ்வொரு லோடிலும் ஜெனரேட்டரின் வேகத்தை அளந்து அட்டவணை 1இல் பதிவு செய்யவும். இன்புட் மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் பவர் பேக்டர் காரணியை அட்டவணை 1இல் பதிவு செய்யவும். லோடு மின்னோட்டம் மற்றும் ஜெனரேட்டரின் மின்னழுத்தத்தை அளந்து அட்டவணை 1இல் பதிவு செய்யவும். படிப்படியாக லேம்ப் லோடுடை அகற்றி லோடு ஸ்விட்ச் S2 மின் சுற்றில் திறக்கவும். இன்புட் பவரை கணக்கிடவும். அவுட்புட் பவரை அளக்கவும். முழு லோடில் அதன் முழு இழப்பையும் செயல்திறனையும் கணக்கிடவும். எம்ஜி செட்டின் பிரைம் மூவரை நிறுத்தவும், பிறகு சப்ளை நிறுத்தவும். செய்ய வேண்டிய வேலை 1. ஒரு எம்ஜி செட்டை துவக்குதல், இயக்குதல் மற்றும் லோடு ஏற்றுதல். ஏசி மோட்டாரையும் மற்றும் ஜெனரேட்டரையும் இணைக்கவும்.
ஏசி மோட்டாரை இயக்கவும். டேக்காமீட்டரை பயன்படுத்தி அதன் வேகத்தை அளக்கவும். டிசி ஜெனரேட்டரின் வரையறுக்கப்பட்ட மின்னழுத்தத்தை ஏற்படுத்தி வோல்ட்மீட்டர் V2 வின் அளவை குறிக்கவும். மின்சுற்றில் மின்தடை 0 அமையுமாறு ஃபீல்டு ரெகுலேட்டரை நிலைப்படுத்தவும். ஸ்விட்ச்கள் S1 மற்றும் S2 திறந்த நிலையில் நிறுத்தவும். லோடு ஸ்விட்ச் S2 இணைக்கவும். ஸ்விட்ச்களை இணைத்து லேம்ப் லோடுடை சிறிது சிறிதாக உயர்த்தவும். எம்ஜி செட்டின் வரையறுக்கப்பட்ட கெப்பாசிட்டி வரை உயர்த்தவும். ஒவ்வொரு லோடிலும் ஜெனரேட்டரின் வேகத்தை அளந்து அட்டவணை 1 பதிவு செய்யவும். இன்புட் மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் பவர் பேக்டர் காரணியை அட்டவணை 1 பதிவு செய்யவும். லோடு மின்னோட்டம் மற்றும் ஜெனரேட்டரின் மின்னழுத்தத்தை அளந்து அட்டவணை 1 பதிவு செய்யவும். எம்ஜி செட்டின் பிரைம் மூவரை நிறுத்தவும். பிறகு சப்ளை நிறுத்தவும். தீர்வு: டிசி ஷண்ட் ஜெனரேட்டரின் முனைய மின்னழுத்த வீழ்ச்சி 2 காரணங்களுக்காக அதிகரிக்கும் சுமையுடன் குறைகிறது. அவை: 1. ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மற்றும் 2. லோடு ரெசிஸ்டன்ஸ். இன்று நீங்கள் பயின்றிருப்பது 3 ஃபேஸ் மோட்டாரை ஸ்டார்டருடன் இணைத்தல். ஒரு டிசி ஷண்ட் ஜெனரேட்டர், ஃபீல்ட் ரெகுலேட்டர், அம்மீட்டர், வோல்ட்மீட்டர் ஆகியவற்றை இணைத்தல். 3 ஃபேஸ் ஏசி மோட்டாரை துவக்குதல். ஃபீல்ட் மோட்டாரை மாற்றியமைத்து டிசி வோல்டேஜை அதிகப்படுத்துதல். எம்ஜி செட்டின் மொத்த செயல்திறனையும் தீர்மானம் செய்தல். இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.